பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் நீங்கள் இதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. நான் டிவிக்கு அப்போஸ் கிடையாது, ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ்க்கு அப்போஸ் கிடையாது, பட் செலிபிரிட்டி பாலிடிக்ஸ்க்கு நான் என்றைக்குமே அப்போஸ் தான். பிகாஸ் நேற்று நடந்த இஷ்யூவோட செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நான் சில இடங்களில் பார்க்குறேன். ஒரு மீன் பார்த்தேன், விராட் கோலி அண்ட் டோனி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு விஜயாலே இங்கே டிஎனை பிடிக்க முடியும்னா கோலி டோனிலாம் கோலி டிவிகே அப்படின்னு அதாவது ஆரம்பித்தாங்கன்னா நெக்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர் தான். அதாவது இம்ரான் கானோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எப்படி வந்து விஜயை எம்ஜிஆர் என்டிஆரோட கம்பேர் பண்ணாங்களோ இவங்க நெக்ஸ்ட் பாகிஸ்தான் இம்ரான் கானோட கம்பேர் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் கோலி ட்ரை பண்ணானா இந்தியாவோட பிஎம் ஆகிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதாவது இங்கே விஜயோட விக்ட்ரியை கேரளாவில் விஜய் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அது தப்பு இல்லை, பட் இதனால் அவங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும்? ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ணுறது வேறு, ஆனால் அவங்க நாயகனுக்கு எது நடந்தாலும் ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு அங்கே என்ன இம்பேக்ட் இருக்குன்றது தெரியல. அண்ட் மூணாவது ரொம்ப ஹாண்டிங்கான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரீக் ஆஃப் ஆக்ஷன்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா எம்ஜிஆர் ஜெயிச்ச டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சிருப்பார், அண்ட் கார்த்திக் நவரச நாயகன் அவர் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு சிவாஜி கட்சி ஆரம்பித்து தோத்தார். ஒரு 10 செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தோத்தாங்க. பிகாஸ் அவர் அங்கே ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டார். அந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்றது நெக்ஸ்ட் இருக்கிற லெவல் ஆஃப் ஃபேக்டர்ஸுக்கு அது ஒரு ஈஸி வேவாக போயிடுச்சு. ஒரு வின்னிங் ஃபார்முலா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதுன்னு. பட் அது ஒருத்தருக்கு மட்டும் தான் கீ ஆச்சு, மற்றவங்க எல்லாரும் தோத்தாங்க. ஆனால் தோத்தவங்களோட டிஃபீட் எங்கே இம்பேக்ட் ஆச்சுன்னா அவங்க மற்ற வாக்குகளை சிதறடிச்சிட்டாங்க. அது மூலிமா வரக்கூடாதவங்க அகைன் பவருக்கு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு 30 வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சு. லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக வந்து அந்த ஸ்ட்ரீக் இல்லாமல் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ரஜினிலாம் வந்து அரசியலுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீக் அகைன் கண்டினியூ பண்ணல. பட் இப்போது விஜய் ஒரு வின்னிங் ஃபார்முலா செட் பண்ணிட்டாரு. இது மூலிமா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகணுன்ற ஐடியா இருக்காது கண்டிப்பாக. பட் அவங்க ஃபேன்ஸ் அவங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. இவர் ஆகிட்டார்னா தலைவா இப்போ நீ ஆரம்பிச்சுன்னா 2040 நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு அகைன் ஒரு செட் ஆஃப் வின்னிங் ஸ்ட்ரீக்கை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.